ஒரு ஊரில் உள்ள கிராம சபைக்கு ஒரு வழக்கு வந்தது. பக்கத்து வீட்டு பெண் தன் கோழியை திருடி சாப்பிட்டு விட்டதாக ஒரு பெண் குற்றம் சுமத்தினாள். குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணோ நான் உன் கோழியை பார்க்கவே இல்லை என்று சத்தியம் செய்தாள். உன் வீட்டிற்குள் கோழி நுழைந்ததை பார்த்தேன், பின் அது வெளியே வரவே இல்லை, நீதான் அதை அடித்து தின்று விட்டாய் என்று இவள் கூற மாறி மாறி வாக்குவாதம் செய்தனர் கிராம தலைவரின் முன்பாக. ஆனாலும் ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. சரியான சாட்சிகளும் இல்லை என்பதால் இந்த வழக்குக்கு போதிய முகாந்திரம் இல்லை என கூறி கிராம தலைவர் இருவரையும் அனுப்பிவிட்டார். இருவரும் அங்கிருந்து செல்ல முயலும் போது கிராம தலைவர் தன் அருகில் இருந்தவரிடம் பக்கத்து வீட்டு பெண்ணின் கோழியை திருடி தின்றுவிட்டு அந்த கோழியின் இறகு தன் கொண்டையில் ஒட்டி கொண்டிருப்பதையும் பார்க்காமல் இவள் எவ்வளவு தைரியமாக பொய் சத்தியம் செய்துவிட்டு போகிறாள் பார்த்தாயா என்றார் உரக்க. அப்பெண் உடனே திடுக்கிட்டு தன் கொண்டையை தடவி பார்த்தாள். அதை அங்கிருந்த அனைவரும் கவனித்தனர். நீ என்னதான் பொய் சத்தியம் செய்தாலும் உன் செய்கையும் பதட்டமுமே உன்னை காட்டி கொடுத்து விட்டது. குற்றத்தை ஒப்புக்கொள் என்று மிரட்ட அவளும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஊராரிடமும் பக்கத்து வீட்டு பெண்ணிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதோடு கோழிக்கு உரிய பணத்தையும் அவர்களிடம் கொடுத்தாள். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். இன்னொருவனுக்கு சொந்தமான பொருளை திருடிக் கொள்ளலாம் என்று நெஞ்சில் நினைத்தாலும் கெடுதல் உண்டாகும் என்கிறார் திருவள்ளுவர். சிந்திப்போம், தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.